வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டியது தர்பூசணி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் வந்து சென்னை மாதிரி ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிஸில் போயிட்டு அங்கே நிறைய பழங்களை வெட்டி போட்டு இதெல்லாம் வந்து ஊசி மூலமாக வந்து கலர் சேர்க்குறாங்க. அதனால தான் வந்து ரெட் கலராக மாறி இருக்குது. பொதுமக்கள் யாரும் இதை வாங்கி சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோவை ரொம்ப பெரிய வைரலாகி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தர்பூசணி விவசாயிகள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு தர்பூசணி பழத்தை விலை வச்சு மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விவசாயி வந்து சாகாத குறையாக வந்து கஷ்டப்படுறான். கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே வந்து அதிகமாக செலவு பண்ணி இங்கே யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய ராங் ப்ரொபகண்டா மூலமாக யாரோ ஒருத்தர் தெரியாமல் பேசின ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக மிகப்பெரிய வருவாய் இழப்பை வந்து விவசாயிகள் சந்திச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஆதரவாக வந்து வீடியோ போட்டிருந்தாலும் பச்சை துண்டு சார்பாக இந்த வீடியோ நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் இணைஞ்சிருக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேம்பு ஏன் கசக்குதுன்னா உள்ள அசடாக்டின்னு ஒரு அல்கலாய்டு இருக்குது, அதனால் கசக்குது. மஞ்சள் ஏன் மஞ்சள் கலராக இருக்குன்னா உள்ள குர்குமின் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான அல்கலாய்டு இருக்குது, அதனால் அது மஞ்சள் கலராக இருக்குது. காரம் மிளகாய் ஏன் வந்து காக்குது அப்படின்னா உள்ள கேப்சசின் அப்படிங்கக்கூடிய ஒரு அல்கலாய்டு இருக்குது, அதனால் அது கசக்குது. தக்காளி ஏன் சிவப்பாக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா உள்ள லைக்கோபெர்சிகன் அப்படிங்கக்கூடிய உள்ள ஒரு எல்கலாய்டு இருக்குது, அதனால் அது வந்து அந்த கலராக இருக்குது, அந்த டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு தாவரங்களோட கலருக்கும் உள்ள இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனுக்கும் ஒரு ஹார்மோனோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்டோ வந்து காரணமாக அமையுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சயின்ஸ் படித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு தாவரமாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டு பொருள் காரணமாக அமையுது அப்படிங்கிறதுல நிறைய நம்ம படிச்சிருக்கோம். தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊசியோ ஒரு குச்சியோ குத்துச்சு அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் மொத்த பழமும் ராட் ஆகிடும். இங்கே ஒரு ஊசி போட்டு வெளியே மருந்து உள்ளே விட்டு எடுக்கிற கதையெல்லாம் வந்து படங்களில் வேணுமா படங்கள் காட்சிக்கு சரியாக இருக்குமே தவிர 99.99% வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எந்த ஒரு ஊரில் விளைவிக்கக்கூடிய தர்பூசணி வெவ்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு ஊர்களுக்கு போகுது அப்படின்னா சின்ன ஒரு ஹோல் இருந்தால் கூட அந்த என்டையர் சர்க்கிளும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். நிறைய இடங்களில் இது வந்து ஃபெயிலியராக போய் முடிய வாய்ப்பு இருக்கும். இங்கே ராங்காக யாரோ ஒருத்தர் சொன்னதோட விளைவுகளை இன்னைக்கு மிகப்பெரிய சந்தை பொருளாதாரத்தை வந்து விவசாயிகள் இழந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இன்டெரக்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனிஸோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை இங்கே மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து தர்பூசணி வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, இது வந்து விவசாயிகளுக்கு வருமானமாக போகுது, இதை கட் பண்ணுங்கிறதுக்காகவோ என்ன நினைப்பில் அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பொதுமக்களாகி நம்ம நிறைய பேர் வந்து தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ தர்பூசணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட விவசாயிகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய பொருள். ஸோ நீங்கள் என்ன தான் பெப்பு கோக்ஸி பெப்சி கோக்லாம் நம்ம சாப்பிட்றோங்கிற மாதிரி எல்னி வாங்கி சாப்பிட்றங்கிற மாதிரி ஸோ இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. ஸோ பெப்சி கோக் எந்தளவுக்கு வந்து கார்பரேட் பிராண்டோ ஸோ இது முழுக்க வந்து விவசாயியோட ஓன் பிராண்டு. இப்போ எப்படி வந்து இதே மாதிரி சந்தை பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக வந்து கல் எடுக்கிறதையும் ப்ளஸ் வந்து பதநீர் எடுக்கிறதையும் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முதல்ல கல்லுக்கடை திறந்து மூடி மதுக்கடை திறந்தாங்களோ சேம் ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து இன்றைக்கி தர்பூசணி பழத்தை கட் பண்ணுறது அப்படிங்கிற தர்பூசணி பழத்தை வந்து அந்த மார்க்கெட்டை உடைக்கிறது அப்படிங்கிறதும் இன்டெரக்டாக நான் வேறு ஏதாவது விளைவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ விவசாயிகள் அங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுங்க. அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பொதுமக்களாகி நீங்கள் எல்லாரும் படித்தவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு வழி கொடுக்கும் வகையில் எல்லாரும் வந்து இதில் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது. ஸோ இதில் தேவையில்லாத ஒரு ப்ரொபகண்டா மூலமாக வந்து தர்பூசணி விவசாயத்தை வந்து முடக்குவதற்காக ஏதோ ஒருத்தர் பண்ண சதியோ இல்லை யார் பண்ண தவறான ஒரு புரிதலோ வந்து ஒரு தப்பான ப்ரொபகண்டாவாக மீடியா மூலமாக காட்டப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதே மீடியா மூலமாக வந்து அதே விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பச்சை துண்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்து அப்படின்னா நீங்கள் சந்தேகப்படி அப்படின்னா ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வாங்க. அதை அரிஞ்சிட்டு உள்ளே வந்து ஒரு பஞ்சோ துணியை வச்சு தொடங்க ஆட்டோமேட்டிக்காக அது பூரா கலராக மாறிடும். அது கலராக மாறுறதுக்கு என்ன ரீசனா உள்ளே போட்டுக்க ஊசி கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படி தான் இருக்கும், அது கலராக தான் மாறும். ஒரு பழமாக இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்டு காரணமாக அமையுது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா மஞ்சளாக இருக்குது, காரமையாக காக்குது, வேம்பு ஏன் கசக்குதுன்னு. அது மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்குள்ளேயும் ஒரு நியூட்ரன் கண்டுபிடிச்சலாக இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு நியூட்ரன் கண்டு காரணமாக அமையுது. ஸோ இது எந்த வகையிலுமே மாயமோ மந்திரமோ ஊசியோ கிடையாது, இயற்கையோட வினை இது. ஒரு தாவரங்கள் மண்ணோ உரமோ போடும்போது மண்ணுக்குள்ளேருந்து சரியாக முளைச்சி வரதை அந்த தாவரத்தோட ஹார்மோனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனா டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு செல்களாக சேர்க்கக்கூடிய ஒரு வகையான ஃப்ளஷ்ஷாக இது வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற இயற்கையின் நியதி. இது தேவையில்லாமல் ராங் ப்ரொபகண்டா மூலமாக தவறான ஒரு சித்தரித்தல் மூலமாக விவசாயியோட பெரிய வாழ்வாதாரத்தை வந்து தாக்குற மாதிரி எந்த ஒரு செயலையும் வந்து படித்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.